இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போற விஷயம் திரு ஏவிஎம் ராஜன் அவர்களுடைய மனைவி பழம்பெரும் நடிகை திருமதி புஷ்பலதா அவர்கள் சென்னையில காலமாயிருக்காங்க. அவங்களுடைய இல்லத்துல இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இறுதி சடங்குகள் நடந்துட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது. தமிழ் சினிமாவோட கிட்டத்தட்ட 1960 இருந்து அவங்களுடைய பயணம் இருந்துட்டு இருந்தது. நடுவில் ஒரு பிரேக் எடுத்தாங்க. அப்புறம் மறுபடியும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க. ஒரு பெரிய கேரக்டர்ஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு நடிகையாக வளம் வந்த ஒருத்தவங்க. ஸோ அவங்களுடைய மறைவு திரையுலகத்துக்கு இழப்பு அப்படிங்கிறத தாண்டி ராஜன் சாருக்கு இவ்வளோ பெரிய இழப்பு. ஏன்னா வயதான தம்பதிகளுக்கு அப்படிங்கிறது கணவன் மனைவி 2 பேருக்குள்ள அந்த இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ராஜன் சாருக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அப்படிங்கிறத நான் அவரை நேரில் போய் பார்த்தப்போ எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். திருமதி புஷ்பலதா அவங்களுடைய மறைவு குறித்தும் அவங்க கடந்து வந்த பாதைகள், அதே மாதிரி அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறத அந்த வாழ்க்கை முறைகள் குறித்தும் நம்ம பேசுவோம். இன்னைக்கு நம்ம கூட இதை பற்றி பேசுறதுக்காக பிரியாகுருதன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் மகேஷ். ஸோ அது நீ சொன்ன மாதிரி அந்த 1960 ஷி ஸ்டார்டட். தமிழ்ல வந்துட்டு 61 வந்துட்டு அந்த செங்கோட்டை சிங்கம்ன்ற படத்தின் மூலம் தான் அறிமுகம் ஆனாங்க அப்படின்றது எல்லாரும் பலராலும் பேசப்படுற ஒரு விஷயம். அதுதான் அறிமுகம் அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன், ரஜினிகாந்த், கமலாசன் எல்லாம் இப்ப இந்த அடுத்த இதுல இருக்கிற ரஜினிகாந்த், கமலாசன் கூட எல்லாம் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து வந்துட்டு தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு பிற மொழிகள்லயும் அவங்க நடிச்சிருக்காங்க. இது வந்துட்டு இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சாதாரண விஷயமா இருக்கலாம். பட் அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல இத்தனை மொழிகள்ல நடிச்ச ஒரு நடிகை அப்படின்றப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும்ன்றத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு இட் ஹாஸ் பிகம் வெரி ஈஸி. அன்னைக்கு வந்து ஒரு தமிழ் படத்துல நடிக்கிறதே கஷ்டம். இதுல வந்துட்டு பிற மொழிகள், புரியாத மொழிகள் எல்லாம் பேசிட்டு நடிக்கிறதுன்றது இன்னும் பெரிய ஒரு சவாலா இருந்திருக்கும்ன்றதுதான். 69ல திக்குரிசி சுகுமாரன் நாயர் அவர் இயக்கிய அந்த நர்ஸ் திரைப்படத்துல வந்துட்டு அதுதான் வந்துட்டு அவங்களோட மலையாள திரைப்பட என்ட்ரின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது நானும் ஒரு பெண் படத்துலதான் வந்துட்டு ஏவிஎம் ராஜன் அவர்களோட வந்துட்டு நடிச்சாங்க. அப்பதான் காதல் மலர்ந்தது அவங்களுக்கு. அது திருமணத்தில் முடிந்தது. எல்லாராலும் கொண்டாடப்பட்ட ஒரு திருமணமாவும் அது இருந்தது. சில நாட்களுக்கு முன்ன இப்ப இந்த காதல், கல்யாணம், நடிப்பு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த காலத்திலேயே வந்துட்டு ஏவிஎம் ராஜனும் புஷ்பலதாவும் ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க, சினிமால இருந்து விலகிடுறாங்க. கிறிஸ்துவ மத பிரசங்கம் எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்கு, அபிராமி, மகாலட்சுமின்னு. அந்த 2 பேர்ல வந்துட்டு மகாலட்சுமியும் வந்துட்டு ராணி தேனி, முதல் வசந்தம் போன்ற படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க. எனக்கு இப்ப புஷ்பலதா மேடம் பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா வந்துட்டு நிறைய பேசிட்டே அதுவும் ஏவிஎம் ராஜன் சாரை பத்தி பேசணும், புஷ்பலதா மேடம் பத்தி பேசணும்னாக்கா சினி இண்டஸ்ட்ரிக்கே நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்கள பத்தி பேசுறதுக்கு. ஒரு சிலர் வந்துட்டு அறியாத பக்கங்கள்னுட்டுன்னு சம்திங் என்ன சொல்றது, ஒரு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் சைட்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. நம்ம அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். இவங்க புஷ்பலதா வந்துட்டு ஒரு திறமையான நடிகை மட்டுமில்ல, ஒரு திறமையான பரதநாட்டிய நடன கலைஞர் கூட அப்படின்றத சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல. அவங்க ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காங்க. தன் தொழில் வந்துட்டு வாழ்க்கையில அந்த ப்ரொடியூசர் அப்படின்ற தொழில வந்துட்டு வாழ்க்கையில வந்துட்டு 2 படம் எடுத்திருக்காங்க, அவங்க தயாரிச்சிருக்காங்க. அது 1964ல இன்னொரு விஷயம் வந்துட்டு 1964ல லக்ஸ் விளம்பரத்துல வந்து இவரோட முகம் தான். லக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்க ரொம்ப என்ன சொல்றது அனலைஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒரு ஸ்டாரை நடிக்க வைப்பாங்க தன்னோட விளம்பரத்துல. இவ்வளவு வருஷத்துலயும் சரி, யாரு எல்லார் மனசுக்கும் பிடிச்சமானவங்க, யாரோட முகம் சூட் ஆகும், இது என்ன சொல்றது, ஒரு கிளாமர் அதெல்லாம் தேவையில்லை. அந்த முகம் வந்துட்டு வசீகரிக்கணும். எனக்கு வந்துட்டு அந்த சோப்பை வாங்க பிடிக்கணும், அந்த மாதிரி முகங்களை தான் வந்துட்டு லக்ஸுக்கு எப்பவுமே எடுப்பாங்க.
அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதுல அந்த முகத்தை வந்துட்டு ரொம்ப வருஷமா இருந்தது புஷ்பலதா மேடமோட முகம் லக்ஸ்ல. சோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு. அவங்க அதே மாதிரி வந்து அடிக்கடி ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. சோ அது நீண்ட காலமாக பயணிக்கிற ஒரு முகமா இருந்தது அந்த சோப்ல. அடுத்தது வந்துட்டு நம்ம சொல்லணும்னா 1999 தான் வந்துட்டு புஷ்பலதா அவங்க கடைசியா ஸ்ரீபாரதி இயக்கிய பூவாசம் திரைப்படத்துல அதுதான் அவங்க லாஸ்ட் பிலிம் அவங்களோடது. அதுக்கப்புறம் நடுப்புல இருந்து வந்துட்டாங்க வெளியில. அதுக்கப்புறம் ஆன்மீகம் சமூக சேவை நட்டுன்னு தன்னை அர்ப்பணிச்சுக்கினாங்க. ஏவிஎம் ராஜன் சாரும் வந்துட்டு கூட ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இப்போ வந்துட்டு இப்ப டி நகர்ல தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளா வந்துட்டு ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா, அதனால அவங்களுக்கு இருந்த அந்த உடல் நல குறைவால அவதிப்பட்டு சில பேர் வந்து அது சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்துட்டு அது மாரடைப்புன்னு சொல்றாங்க. எனக்கு அது ப்ராப்பரா அது கன்ஃபார்ம்டா சொல்ல தெரியல. எனக்கு மாரடைப்பால காலமானாருன்னு சொல்றாங்க. அது எப்படி ஹரிஷ், அது என்ன நடந்தது ஆக்சுவலி? டி நகர்ல அவங்களுடைய வீடு இருக்கு, பத்மாசேஷர் 3 ஸ்கூல் பக்கத்துல. அங்க வந்து அவங்களுடைய கடைசி மடங்குல அவங்க செலவு வச்சதா ராஜன் சார் சொன்னாரு. ராஜன் சார் நேர்ல பார்த்தப்போ ரொம்பவே மனசுடைந்துதான் இருந்தார். ஏன்னா நம்ம முன்னவே சொன்ன மாதிரி வயதான தம்பதிகளுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு பாண்ட் அப்போதான் கிரியேட் ஆகும். 60 to 70 அந்த பாண்ட் அப்பதான் கிரியேட் ஆகும். அண்ட் கம்ப்ளீட்டா இவர் வந்து பட்டுக்கோட்டை நகரத்தார் கம்யூனிட்டி, அவங்க கிறிஸ்டின் கம்யூனிட்டி. பட் வந்து கம்ப்ளீட்டா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் சார் வந்து பாஸ்டரா இருந்தாரு, மேடம் வந்து அங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற சர்ச்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரா இருந்தாங்க. ஸோ அப்படிதான் அவங்க ரீசன்ட் டேஸா ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, லைஃப் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஃபேமிலியும் இப்படிதான் இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியில எல்லாருமே நல்ல ஒரு நிலையில தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். என்னை பொறுத்தவரை நான் நேரடியாக போய் பார்த்தப்போ ராஜன் சார் கிட்ட நிறைய பேச முடியுது. பட் என்னன்னா அவருக்கு அந்த சோகம் இனிமே இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் நம்ம வந்து புஷ்பலதா மேடம் பத்தி பேசணும் அப்படின்னா அவங்க பல படங்கள் நடிச்சிருக்காங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. நான் உதாரணத்துக்கு சொல்லணும், 100க்கும் மேற்பட்ட படங்கள். ஆமா, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆண்டவன் கட்டளை சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச அது 64ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன் படம். சரி ஞாபகம் 64ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சிவாஜி கணேசன் சாருடைய படம். அதுல இவங்க ரோல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ராஜபாட் ரங்கத்துறையும் ரோல் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா நிறைய படங்கள் இருக்கு அவங்க பண்ண படங்கள் சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா அவ்வளவு படங்கள் கொடுத்துருக்காங்க அவங்க. அதே மாதிரி எங்கள் தங்கம்லையும் ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க, நவரத்னத்துல ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அன்னப்பறவை, அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமா, எனக்கு அவங்கள பார்த்து பிடிச்ச படமா நான் பார்க்குறேன் அன்னப்பறவையில. ஏன்னா அவ்வளவு நல்ல ரோல்ஸ் எல்லாம் அது இருக்கும். தர்மயுத்தம்ல ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தெலுங்குலையும் ரத்த பந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க, ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கன்னடால வந்து ஹெனினா சேடு அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி நிறைய படங்கள், நூற்றுக்கணக்கான படங்கள் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் பூவாசம் தான் அவங்களுடைய கடைசி படமா இருந்தது, 1999 நினைக்கிறேன். அதுதான் அவங்களுடைய கடைசி படம். அது என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்சு அது ஸ்ரீபாரதி டைரக்ஷன் நினைக்கிறேன். ஸ்ரீபாரதி டைரக்ஷன்ல பண்ண ஒரு படம் நினைக்கிறேன். முரளி நடிச்சிருந்தாரு. முரளி அண்ட் ஜெய்சங்கர்லாம் பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன். அதுதான் அவங்களுடைய கடைசி படம். அதுக்கப்புறம் பெரிய அளவில் சினிமா கேரியரை அவங்க வந்து பண்ணல, சினிமா கேரியர்ல பெரிய அளவு அவங்க ஈடுபாடு காட்டல. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் அவங்ககிட்ட இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அந்த கம்ப்ளீட்டா கன்வெர்ட் ஆயிட்டாங்க, கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா ஏவிஎம் ராஜன் சார் வந்து ஒரு முருகர் பக்தர். வந்து எப்படின்னா பழனிக்கு காவடி எடுத்து போகக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு பக்தி அவர்கிட்ட இருக்கும், முருக பக்தரா. அவர் வந்து அவங்களுடைய இவங்களுக்காக மதம் மாறி கன்வெர்ட் ஆகி இவங்களோட லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து சாதாரண பிரச்சனைக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய வழக்குகள்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து நான் ஃபேமிலிக்காக நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி, எனக்குமே வந்து பெண்கள் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆண்களும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா நான் ராஜன் சார் சொல்றேன். நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்காரு, நிறைய விஷயங்கள் வந்து
அவங்களுக்காக புஷ்பலதா மேம்காக மாறி இருக்காரு, நிறைய மாற்றங்கள் செஞ்சிருக்காரு. ஸோ என்னை பொறுத்தவரை இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அண்ட் அவங்களுடைய மறைவு உண்மையிலேயே அவங்களுடைய ஃபேமிலிக்கும், குறிப்பாக அவங்களுடைய டாட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுடைய மகள் மகாலட்சுமியும் நடிகையாக தான் இருந்தாங்க. அவங்களும் வந்து கன்னடா, தமிழ்னு 2 லாங்குவேஜ்லையும் பண்ணியிருக்காங்க. கன்னடாவில் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படமே டிஆர்பி ராமா தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம். சாரி, தமிழில் ஃபர்ஸ்ட் படம் வந்து சாரி கன்னடாவில் ஃபர்ஸ்ட் படம் வந்து அந்தரகடு மிருதங்கான்னு சொல்லி 91 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் 91 வந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் படம். தமிழ்ல ஊர் பஞ்சாயத்து தான் ஃபர்ஸ்ட் படம். ஊர் பஞ்சாயத்துல தான் அவங்க ஃபர்ஸ்ட் படமே பண்ணாங்க 92ல. கன்னடா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், தமிழ்ல அடுத்து பண்ணாங்க. ஸோ கன்னடாவும் தமிழ் தான் அவங்க மேக்சிமம் பண்ணது. மலையாளத்துல 1-2 படம் பண்ணியிருக்காங்க, அப்படிதான் பார்க்க முடியுது. அவங்க டாக்டரும் வந்து ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஃபேமிலிக்கு இது ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணி வரப்போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பா ஹரிஷ். ஏன்னா இது என்ன சொல்றது, அவருக்கு வந்துட்டு மாரல் சப்போர்ட்ன்றது இல்லாம இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் இப்போ என்ன சொல்றது, அப்பப்ப சண்டை போட்டுட்டு பிரிஞ்சுட்டு நீ சொல்ற மாதிரி டிவோர்ஸ் எல்லாம் பண்ணாக்க கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரென்த் வந்துடும். பட் இவ்வளவு காலங்கள் கூட பயணித்தவர் வந்துட்டு இல்லைன்றப்போ அது இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இழப்பு வந்துட்டு நிகர் செய்ய முடியாத இழப்பு தான் அது. என்னதான் மகள்கள் 2 பேர் இருந்தாலும் கூட வந்துட்டு அவங்க மனைவி கிட்ட பேசுற மாதிரி ஒரு இது வந்துட்டு யார்கிட்டயும் கிடைக்காது. என்ன சொல்றது, ஒரு ஷோல்டர் இல்ல, மிஸ் பண்றாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இன்னைக்கு என்ன ராயப்பேட்டால இறுதி சடங்கு நடந்ததா? ஆமா, இன்னைக்கு வந்து அவங்களுடைய லாஸ்ட் ஃபியூனரல் நடக்க போகுது. ஸோ அந்த இதுக்கு ஃபியூனரலுக்காக எல்லா ப்ராசஸும் நேற்று பண்ணிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது. நேற்றே வந்து அதை பற்றி சொன்னாங்க. அந்த மாதிரி ஃபியூனரல் நடக்கும் போது கலந்துக்க முடிஞ்சா கலந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொன்னது. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாரல் சப்போர்ட்டா ராஜன் சார் இழந்திருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நேற்று நான் பார்க்கும்போது அவ்வளவு வருத்தமா இருந்தது அவர் பார்க்கறதுக்கு. அவ்வளவு ரொம்பவே சோகமா இருந்தார். சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு இடத்துல தான் இருந்தார். ஸோ அதனால அது எப்படி அவங்க ஃபேமிலி அதை எடுத்துக்க போறாங்க, அதை எப்படி அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பா ஹரிஷ். ஏன்னா இது கஷ்டமான விஷயம். ஏவிஎம் ராஜன் சார் மட்டும் இல்ல, அது தமிழ் திரையுலகத்திற்கும் அப்படின்றதான் சொல்லணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நடிகைகள் எல்லாம் வந்துட்டு ஒரு இழப்புன்றது வந்துட்டு அது சினிமா உலகத்துக்கே தான். நடிகைகள் எல்லாம் வந்துட்டு வருத்தம் தெரிவிச்சு இருந்தாங்க, சோசியல் மீடியால எல்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்க்க நேரிட்டது. பட் அவங்க மேல இருக்கிற மரியாதை அப்படியே இருக்கணும். என்ன சொல்றது, காலங்கள் ஓடினாலும் வந்துட்டு காட்சிகள் மாறாதுன்றதுதான். சோ அடுத்து வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்கோமா, இல்ல யார் யார் வந்திருந்தாங்க அங்க? நீ போன எல்லா நடிகர் சங்கத்துல இருந்து பூச்சிமரன் வந்திருந்தாங்க, கார்த்தி வந்திருந்தாரு, எல்லா தரப்பு நடிகர்களும் வந்துட்டு தான் அவங்களுக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. சில முன்னணி நடிகர்களால வர முடியல, பட் ஃபோன் கால் பண்ணி பேசியிருக்காங்க. நான் அதனாலதான் என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல நான் அதனாலதான் வந்து ட்வீட் பண்ணும்போது அவங்களுடைய மொபைல் நம்பர் ராஜசாரோட நம்பரும் சேர்த்து, ஏன்னா போக முடியாதவங்க அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கூட நீங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த நம்பர் போட்டிருந்தேன். அவருடைய ஒப்புதலின் பேர் தான் அந்த நம்பரை நான் வந்து பதிவு பண்ணேன். ஏன்னா வர முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்களாம் என்ன பண்ணுங்கன்னா என்னோட நம்பரை நீங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க, வர முடியாதவங்க எனக்கு கால் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னாரு. ஸோ அதன் பேர்ல தான் வந்து நான் நம்பர் ஷேர் பண்ணேன். அண்ட் நிறைய நடிகர்கள், எல்லா நடிகர்களும் வராங்க. முன்னணி நடிகர்கள் மட்டும் வரல. அது மேபி வந்தா க்ரௌடு சேரும் அப்படிங்கிறதுனால யோசிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் வேணா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா 10-15 நாள் போனதுக்கு அப்புறம் வேணா போய் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் பார்க்குறேன். சிவகுமார் சார் பேசியிருக்கிறதா சொன்னாங்க, கால் பண்ணி பேசியிருக்கிறதா சொன்னாங்க, நேரில் போறதாவும் தகவல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கார்த்திக் வந்தப்போ அப்படிதான் சொல்லிட்டு போனதா சொன்னாங்க. ஸோ அது வெயிட் பண்ணி அது என்ன வந்தாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. பட் சிவகுமார் சார் வந்து ராஜன் சாருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காரு அப்படின்னு பார்த்தேன் நான். ஸோ அதனால எல்லா நடிகர்களும் வந்தாங்க, எல்லா நடிகைகளும் வந்தாங்க. முக்கியமான அந்த பீரியட்ல இருந்த எல்லா நடிகைகளும் வந்து
இறுதி அஞ்சலி செலுத்தினதை பார்க்க முடிஞ்சது. அதுதான் அவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த பிரிவு வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அவங்க கூட வந்துட்டு ஒரு சக நடிகையா இருந்தப்போ இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட், பட் கூட இருந்தவங்க அவங்க நடிச்சவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எப்படி எல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஆட்சி மனோரமா தவறுனப்போ ஆட்சி மனோரமா அவங்க ஃபேமிலிக்கு அது பெரிய இழப்பா இருந்ததோ இல்லையோ, கூட நடிச்ச எல்லாருக்கும் அது ஒரு பெரிய இழப்பா இருந்தது. அதுவும் ஃபார்மர் சிஎம் ஜெயலலிதா அவங்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பா இருந்தது பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க இவங்க வந்து. ஆட்சி மனோரமா வந்து ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் அவருடைய ஏதோ பிரச்சாரம் போராட்டத்துக்கு எதுக்கோ பர்மிஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேணா அம்முகிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க போல ஆட்சி. ஸோ அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறதா தியாகம் அண்ணன் தான் எனக்கு வந்து சொன்னாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. ஆட்சி இருந்தப்பெல்லாம் வந்து ஆட்சியே பேசுவாங்க, ஆட்சியை வந்து கார்டனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி அம்மா இந்த மாதிரி போராட்டம் பண்ணணும்னு சொல்ல போறாங்க, இதை பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ பர்மிஷன்லாம் உடனே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தியாகம் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அந்த விஷயங்கள்லாம் பத்தி. ஸோ இந்த மாதிரி சக நடிகைகள் தவறும் போது கூட நடிச்சவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா பழகின பல நடிகர்களுக்கும் அது பெரிய இழப்பா இருக்கும். பட் இங்கே ராஜன் சாருக்கும் அது ஒரு பெரிய இழப்பா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நிறைய விட்டு கொடுத்துருக்காரு ராஜன் சார் தான் நான் பாக்குறேன். நிறைய விட்டு கொடுத்துருக்காரு, நிறைய விஷயங்களை அவங்களுக்காகவே மாத்திருக்காரு. என்ன சொல்ல போனோம்னா கம்ப்ளீட்டா அந்த வீட்டுடைய தோற்றத்தையே அவர் மாத்தினாருன்னு தான் நான் பாக்குறேன். நான் அங்க போனீங்கன்னா அங்க வீட்டுக்கு போனீங்கன்னா பழைய போட்டோ ஒண்ணு இருக்கும். அந்த பழைய போட்டோல அந்த வீட்டுடைய தோற்றம் ஒண்ணா இருக்கும். இப்ப நீங்க போய் பார்க்க போற அந்த வீட்டுடைய தோற்றம் ஒண்ணா இருக்கும். ரெண்டுமே வேற வேறையா இருக்கும். ஸோ அது அவங்களுக்காக அந்த வீட்டுடைய தோற்றத்தை அப்படியே மாத்தினதா சொல்லுவாங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த இழப்பை ராஜன் சார் எப்படி தாங்கிட்டு அடுத்து நகர போறார் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பா ராஜன் சார் அவர்களுக்கு ஆகட்டும், மகள்கள குடும்பத்தினர மகள்கள் எல்லாருக்கும் சேர்த்தே சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் மனதைரியம் வேணும். இது வந்துட்டு இழப்பு, நிகர் செய்ய முடியாத இழப்பு தான். ஆனா நாம தைரியத்தோட இருக்கணும், அப்படியே ஸ்டே ஸ்ட்ராங்ன்றத சொல்றோம். ஆழ்ந்த வருத்தங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.